உங்களையும் மாதம் போயிருச்சு, ஒரே நிமிஷம் மாதம் போயிருச்சு. பதட்டம் பேனாவை பிடிச்சா அந்த வட்டத்தை இப்படி கோலம் போட முடியல, இப்படி கோலம் போட முடியல, கை நடுக்குது. ஏன் பக்கத்துல இதை காட்டி ஒரு ஒண்ணு ஏன் நடுக்கு சொல்றேன்? என் மாமியா ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன வேலைக்கு விளையாண்டு இருக்கணும். பரீட்சையில எல்லா சிந்தனையும் வருது. மாமியா ஒரு பக்கம், மனைவி என்னங்க இந்த மாதிரியாச்சும் நீங்க தேர்வுல ஜெயிச்சிருவீங்களா? ரெண்டு பேரையும் ஓடிட்டு இருக்கு பின்னாடி. இதுல அந்த கேள்வியை நான் பார்த்தேன், கடவுளே முதல் கல்வியில டக் அவுட். என்னடா கேள்வி எடுத்தியா? என்னடா நம்ம முட்ட படிச்சிருக்கோம், போகும்போது 150க்கு 150 எடுத்து விடுவேன், அப்படிதான் போன உள்ள. ஆனா கேள்வியை வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தேல, ஆர்வமா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, பொறுமையில நம்ம தான் சரியா தெரியலையோ அப்படி நினைச்சிட்டு கையில புள்ளிய வச்சா மேம பாக்குறேன். சார் என்ன தெரியுங்க, கொஸ்டின்லாம் குறிக்க கூடாது. ஏமா ஓயமா சீட்லயே குறிக்க முடியல, இதுல எப்படி நம்ம கொஸ்டின்ல குறிக்க முடியும்? அப்புறம் கடவுள இருக்க காளியாத்தா, மாரியாத்தா, மீனாட்சி அம்மா எல்லாத்தையும் கும்பிட்டு, சார் 10 வருடமா படிச்சிருக்கேன் சார். இங்க இருக்கிறவங்க பூரா இங்க இருங்க 30+, 40+, 50+. இந்த திராவிட மாடல் அரசு எதிர்பார்க்கறது 60+. ஏன்னா அப்படியே அமைச்சு விட்டுலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறியா, இந்த அப்படியே போயிரு, இதை உனக்கு வழி. கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் காசு காசை கூட சம்பாதிச்சு கொஞ்சமாச்சு தின்னுபடலான்னு பார்த்தா முடியலையா சாமி. கலைஞரே உங்களுடைய மகனுடைய ஆட்சியை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.